நான் அடுத்த 5 நிமிஷம் உங்ககிட்ட பேச போகிற விஷயம் வந்து முழுக்க முழுக்க சென்னை. நீங்கள் திருப்பூரை பார்த்திருப்பீர்கள், கோயம்புத்தூரை பார்த்திருப்பீர்கள், சேலத்தை அறிந்திருப்பீர்கள், கன்னியாகுமரியை தெரிந்திருப்பீர்கள், மதுரையினுடைய தமிழை நுகர்ந்திருப்பீர்கள். எல்லாத்தையும் தெரியும். இந்த சென்னை தமிழ் அப்படின்னு வந்த உடனே ஐய அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் எல்லா மனசுலையுமே இருக்குது. ஆனால் அந்த சென்னை தமிழுக்குள்ளே என்னென்ன இருக்குது என்பதை வந்து நீங்கள் உணர்ந்துக்கணும். சினிமாவுக்கு போன சித்தாளு என்று ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு சிறுகதை எழுதினார். முழுக்க முழுக்க சென்னை தமிழில் தான் அந்த கதை இருக்கும். ஆனால் அந்த கதையை படித்து முடித்த உடனே வலிக்கிற மாதிரியான ஒரு கதை அது. அந்த மாதிரி சென்னை தமிழில் என்ன நடக்கும்ன்றது ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நாங்கள் பொதுவாக இந்த மாதிரி பிணையத்தில் எடுக்கிற போது ஃபீஸ் கேட்போம். எவ்வளோ சார் ஃபீஸ் கொடுப்பீங்க? எவ்வளோ ஃபீஸு மேடம்? ஒரு 5000 ரூபா ஃபீஸ் ஆகும். 1000 ரூபா இருக்குது தராங்க. வெளில வந்த உடனே மீதி 4000 ரூபா கொடுத்துட்றோம். சரி பரவாயில்ல, 1000 ரூபா கொடுங்க, 4000 ரூபா வெளில வந்த உடனே கொடுங்க. வெயில் போடுவோம், வெளில எடுத்துடுவோம். வெளியில் எடுத்தப்புறம் என்ன நடக்கும் கோர்ட்லனாக்க, ஒவ்வொரு வாய்தாவுக்கும் அந்த குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர் 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை வழக்கு விசாரணைக்கு போடுவாங்க, இல்லை வாய்தாவை போடுவாங்க. நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆஜராகணும். 2 வாய்தா வருவார், ஃபீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார். அப்புறம் 3வது வாய்தாவில் பார்த்தீங்கன்னா ஆளே வரமாட்டார். 4 வாய்தா 5 வாய்தா 1000 ரூபா தான் வரமாட்டார். இப்போ ஒரு நபர் கோர்ட்டுக்கு வரலனாக்க நாங்கள் நீதிமன்றத்தில் ஒரு மனு போடணும். என்னன்னு, இந்த மாதிரி இந்த நீதிமன்றத்தில் இன்னார் இன்னைக்கு ஆஜராகணும், அவரால் வர முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வருகையின்மையை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு மனு போட்டோன்னா கோர்ட் வந்து அந்த மனுவை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு இவர் வரல, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு மனு போட்டிருக்காங்க, அதனால அவர் வருகையின்மையை மன்னித்தோன்னு ஆர்டர் எழுதி வாய்தா போட்டுருவாங்க. ஒரு 3 வாய்தா 4 வாய்தா பார்ப்போம். தொடர்பு கொள்ளணும்னு முயற்சி பண்ணாலும் தொடர்பில் வரமாட்டார். அவர் கவலை என்னன்னா ஃபீஸ் கொடுக்கணும், நம்ம எதுக்கு போனோம் வக்கீல்கிட்ட, அப்புறம் வரும்போது பார்த்துக்கலான்ட்டு வரமாட்டார். எங்களுக்கு என்ன பயம்னாக்க, இவர் வரவே இல்லை, தொடர்புலையும் இல்லை, வேற ஏதாவது குற்றம் பண்ணி உள்ளே போயிட்டாரோன்னு எங்கள் பயம். அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு 4 வாய்தாக்கு அப்புறம் இல்லை விட்டுடு, ஒரு தடவை மனு போடாத, அவர் வந்த அப்புறம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனு போடலான்னு சொல்லி விட்டுடுவோம். சரி, மனு போடாமல் விட்டீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வாரண்ட் போட்டுருவாங்க, பிடி வாரண்ட் போட்டுருவாங்க அவங்களுக்கு. இந்த வாரண்ட் போட்ட உடனே என்ன பண்ணுவோம், போலீஸ் உங்களுக்கு தெரியும், மாத கடைசியில் வாரண்ட் போட்டால் அவருக்கு ரொம்ப குஷி ஆகிடும். ஏன்னா அது ஒரு வருமானம் அவருக்கு. நேராக வாரண்ட் எடுத்துகிட்டு அந்த குற்றவாளி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவார். இப்போ அது வரைக்கும் அவன் நம்மளை சந்திக்கவே மாட்டான். என்னைக்கு வாரண்ட் போட்டாங்களோ அன்றைக்கி அவனுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி வாரண்ட் போட்டாங்க நம்ம போ. ஏன்னா அவன் ஆளை வச்சு பார்த்துட்டு இருப்பான், வாரண்ட் போடுறாங்களா நம்ம மேலே, வக்கீல் கரெக்டாக கோர்ட்டுக்கு போகிறாங்களாலாம் அவன் நம்மளை வாட்ச் பண்ணுவான், சிஐடி மாதிரி. வாரண்ட் போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் வீட்டுக்கு போயிடும். போலீஸ் வீட்டுக்கு போனாக்கா இவன் வீட்டில் இருக்க மாட்டான். ஏன்னா வீட்டில் இருக்கவங்களாம் சௌரியம் பண்ணி கொடுத்து ஓடி போயிரு, நாங்கள் பார்த்துக்குறோம், வக்கீலை போய் பார்க்குறோன்ட்டு இந்த அம்மாவும் மனைவியும் சேர்ந்து வருவாங்க. நான் தயவுசெய்து இதை ஏன் இந்த பெண்களுக்கு இதை சொல்கிறேன்னாக்க, நம்ம எல்லாரும் அந்த மாதிரியான துரதிருஷ்டவசமான சூழ்நிலையான இருக்கக்கூடிய குடும்பத்துலேருந்து வரல. அந்த மாதிரி துரதிருஷ்டவசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நாம் உதவி செய்கிறத பற்றியும் நாம் சிந்திக்கணுன்றதுக்காக நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த அம்மாவும் பொண்ணும் வருவாங்க. வந்துட்டு எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. ஜூனியர்ஸ் இருப்பாங்க ஆஃபீஸில். அவங்க சொல்லுவாங்க, மேம் இந்த ரவி வீட்டிலேருந்து அவங்க ஒய்ஃபும் மதரும் வந்திருக்காங்க. ரவி வந்திருக்கானா? ரவி வந்திருக்கான் போல் இருக்கு, கீழே இருக்கான். ரவி வந்து மேலே வரல. சரி பார்க்கலாம், விடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறேன். 4-5 கிளைண்ட்ஸை பார்த்துட்டு கூப்பிடுங்க அவங்கள. இந்த ரவியோட ஒய்ஃபும் அவங்க அம்மாவும் உள்ளே வருவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இது விஷுவலாக சொன்னால் தான் உங்களுக்கு அது என்னன்னு புரியுன்றதுனால அதை விஷுவலாக நான் சொல்கிறேன். இந்த ரவியோட ஒய்ஃப் உள்ள வந்துட்டு என்னை முன்ன பின்ன அது பார்த்துருக்காது, ஏன்னா எனக்கு அது தெரியவும் தெரியாது. பார்த்த உடனே ஐயா சொன்னார், நம்ம இந்த அம்மா, அக்கா, சகோதரன், சகோதரி, இந்த வார்த்தைகளெல்லாம் நம்மளை எப்படி வந்து நம்மளை பாதிக்குது அப்படின்னு பாருங்க. உள்ள நேரம் வந்துட்டு சேலை நல்லா இருக்காதுங்க, பாவம் கசங்கின சேலை, எண்ணெய் இல்லாத தலை, அள்ளி முடிஞ்சுக்கிட்டு வந்து, என்னக்கா ஆச்சு அப்படின்னும். என்னக்கா ஆச்சா, நீ யாரு? அதங்க்கா ரவி வீட்டிலேருந்து வந்துக்கிறேங்க்கா. ரவியோட ஒய்ஃப் அவங்க, ரவி வீட்டிலேருந்து வந்துக்கிறாங்க. ரவி வீட்டிலேருந்து வந்துருக்குறேன்னாக்கா, அதான்க்கா கேஸ் என்னக்கா ஆச்சு? கேஸ் என்ன ஆச்சா? முதல்ல ரவி எங்கே இருக்கான் சொல்லு. ஐயா கீழே தாங்க ஆகுது. இது எங்கள் ஆஃபீஸ் கீழே இருக்காரா அவர், கீழே தாங்க ஆகுது. சரி அவனை வர சொல்லு. ஐயா அது வரவே மாட்டேன்ட்டுச்சிக்கா, ஒரே அழ, நான் மேடத்தை பார்க்க வரமாட்டேன், மேடம் என்னை திட்டுவாங்கன்னு ஒரே அழ. 4 நாள் சாப்பிட்டே இல்லைன்னா பார்த்துக்கிய. அவங்க பக்கத்தில் அம்மா நின்று இருக்கும். அந்த அம்மா வந்து அப்படியே கொயிட்டாக இருப்பாங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு.
அது சரி, அவன் பாட்டுக்கு பெயில் எடுத்த உடனே போயிட்டான், திருப்பியும் வரவே இல்லை. யார் பாக்கி ஃபீஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சிருக்கேன். ஐயா அத்தை விடுக்கா, வியாழக்கிழமை நான் உனக்கு 300 ரூபா கொடுத்துட்றேங்க்கா, நீ எத்து விடுக்கா. எது 4000 ரூபா ஃபீஸ் பண்ணிட்டீங்களா, வியாழக்கிழமை அவங்க எனக்கு 300 ரூபா கொடுத்துருவாங்க, நான் வாரண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுக்கணும். இப்போ அவங்க அம்மா டைலாக்லாம் பேச மாட்டாங்க இந்த அம்மா மாதிரி. பாவம் குழந்த பார்த்து செய், 4 நாளாக சாப்பிட்டே இல்லை அது. அதெல்லாம் சரி, தப்பை பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிடுவான், வரமாட்டான். நீங்கள் வந்து பேசுவீங்க, நான் உட்காந்து வேலையை விட்டு பண்ணோமா ஐயா அப்படின்னு கேட்டாக்க, ஐயா அதுக்கு ஒன்றும் தெரியாதுக்கா.